ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க. என்னடா வீடியோவில் எடுத்தனோடையும் டாமியை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வீடியோவே இவர் தாங்க. வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். நிச்சயமாக இதில் நாய் வளர்த்துறவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாய் வந்து நான் ஊழ இடுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் கொண்டு போய் விட்டுடலாம், அக்கம் பக்கமெல்லாம் சத்தம் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்காக நேற்று ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்கலான்னு போயிருந்தோம். இவனுக்கு ஏற்கனவே 2 தடுப்பூசி போட்டுட்டோம். வெறி ஊசி போடணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஊசி எழுதி கொடுத்துருந்தாங்க. இது வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்காது, ப்ரைவேட்டில் தான் கிடைக்கும். இது கொடுத்துருந்தாங்க. இது 700 ரூபாங்க. இது போட்டாச்சு. போட்டங்காட்டி தான் சார் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. நேற்று மாடிக்கு போனவங்க இப்போ தாங்க இறங்கி வந்திருக்கான். மேலே வெயில் இருக்குன்னு இப்போ தான் இறங்கி வந்திருக்கான். வந்தனோட எதுவும் சாப்பிடல. தயிர் சோறு ஃபஸ்ட்டு வச்சேன், சாப்பிடல. அப்புறம் சிக்கன் கலந்து வச்சனோடய சாப்பிட்டுட்டான். இப்போ தூங்கிட்டுருக்கான். இந்த ஊசினால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறி பிடிக்காது, நாய்க்கு சொறி பிடிக்காமல், நாய்க்கு இந்த வாயில் ஜொல்லு வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் இல்லாமல் எந்த நோயும் இவனுக்கு தொத்தாமல், வேறு ஏதாச்சும் நாய் கடித்தாலோ இவனுக்கு வந்து எந்த எஃபெக்டும் காட்டாமல், இவன் யாரையாச்சும் இது பண்ணுறதுனால எந்த அட்டாக் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஊசி சொல்லியிருந்தாங்க. அது போட்டிருந்தோம். அப்புறம் ஊளை விடுறது வந்து வீட்டில் நம்ம ஆள் இல்லைன்னா ஊளை விடுன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். இன்னொன்று வந்து பெண்ணாய் வந்து போய் அந்த சைடு யூரின் பண்ணாலும் அந்த ஸ்மெல்லு வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். நாய்க்கு மோப்ப சக்தி அவ்வளோ இதாக இருக்குது, அதனால ஊளை விடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் ஃப்ளாம்பிங் பிளான் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஜூலை மாதம் கொடுத்துருக்காங்கங்க. அப்போங்கும்போது இன்னொரு ஊசி போடணுன்ட்ருக்காங்க. அது போட்டதுக்கப்புறம் சாருக்கு ஃப்ளாம்பிங் பிளான் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து ஊளை விடுதுன்னு சொல்லி கொண்டு போய் விட்டோம்னா அவன் வந்து நம்ம விட்டுருவோம், எங்கேயோ கொண்டு போய் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் அவன் வந்து யாரையாச்சும் கடித்தாலோ இல்லை இவனை ஏதாச்சும் இது பண்ணி இவனுக்கு ஏதாச்சும் ஆனாலும் அந்த பாவமெல்லாம் நமக்கு தாங்க. அதனால் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம என்னென்ன இதாகி நம்மளால் முடிஞ்சது பார்க்கணும். அதனால் நாங்கள் பார்த்து விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவன் சரியாயிடுவான் அப்படின்னு ஒரு இதில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். சரியாயிடுவான்னு நம்புவோம். நீங்களும் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நாய் இருந்து இப்படி பண்ணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பாருங்கள், எல்லாம் சரியாயிடும். ஓகேங்களா? பாய்ங்க.